இந்த பஞ்சாரா ஹில்ஸ் போயஸ் கார்டன் மாதிரி திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உருவாக்குகிறார். ஆந்திரால ஹைதராபாத்ல இருந்து வலது பக்கத்தில் இருக்கு. பஞ்சாரா ஹில்ஸ் என்பது போயஸ் கார்டனை விட வளர்ந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. பணக்காரர்கள் எல்லாம் அந்த இடத்திலே வீடு கட்டி கொண்டு மிகப்பெரிய ஆடம்பர பங்களாக்களை கட்டி கொண்டு போய் அங்கே வாழ்கிறார்கள். ஒரு பிளாட் வாங்கினா குறைஞ்சது 10 கோடி ஆகும். இப்பவும் அங்க வீடு வாங்குறதுங்கிறது கௌரவமான விஷயம். குதிரை கொம்பு பாலிடிக்ஸ் இருக்கா? வாங்குற பாலிடிக்ஸ் அதுல இருக்கு. ராஜசேகர் ரெட்டி பஞ்சாரா ஹில்ஸை வளர்ப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தினார். ஒரு சாதாரண மண்மேடுகளாக இருந்த இடம், மலைகளா, சிறு சிறு மலைகள் இருக்கக்கூடிய இடம் தான். நீங்க போயஸ் கார்டன் போனீங்கன்னா சமவெளி. ஆனால் ஒரு அற்புதமான இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாரா ஹில்ஸை யார் பார்த்தாலும் விரும்புவார். இன்றைக்கும் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியாக பஞ்சாரா ஹில்ஸ் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா பணக்காரர்கள் எனக்கு தெரிந்து ஒரு 75% பேர் பஞ்சாரா ஹில்ஸ்ல வாழ்வதாகத்தான். அந்த பஞ்சாரா ஹில்ஸுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாக்கா எத்தனை மாசம் உள்ள இருந்தாலும் ஏவையானது அத்தனையும் அங்கிருந்தே கிடைக்கும். வீட்டுக்குள்ள இருந்து போன் பண்ணீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு பால் முதல் கொண்டு மிளகு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வரைக்கும் வீட்டுக்கு வந்துடும். சென்னைக்கு மிக அருகாமையில இருந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார்கள் தான் மிகப்பெரிய வசதி. குறைஞ்சது 200-300 கோடியிலிருந்து 10,000 கோடி 1 லட்சம் கோடி வச்சிருக்கக்கூடிய அளவில் ரெட்டியார்கள் இருக்காங்க. அப்பவே இருக்காங்க. மிக மிக செல்வந்தர்கள். இந்த 3 கம்யூனிட்டி தான் அங்க பலமான கம்யூனிட்டி. ரெட்டியார் தான் மிக வசதியானவர்கள். அதுக்கு அடுத்தது கம்மார் நாயுடு, அதுக்கு அப்புறம் பல்ஜியா நாயுடு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரசின் மூத்த நிர்வாகியான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் போயஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியா பிரபலங்கள் தங்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலையுமே ஒரு ஏரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அதோட பேர் பஞ்சாரா ஹில்ஸ். பஞ்சாரா ஹில்ஸ். ஓகே. அது எந்த காலகட்டத்தில் பிரபலமான ஒரு ஏரியாவா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக வந்த பிறகு முதல் தடவை முதல்வராக வராரு. எந்த வருஷம் சார் அது? என்.டி. ராமாராவ் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் முதல்வராக வரார். அநேகமா ஐ திங்க் 1981 நினைக்கிறேன். அப்போ காங்கிரஸ் அமைச்சரவை தான் இருக்கு. திரு சென்னார் ரெட்டி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே திரு ராஜசேகர் ரெட்டி அவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் படித்ததெல்லாம் சென்னையில் தான். அம்ஜகரையில் தான் அவர் ஒரு குமுத சந்திரிகான்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. இப்போ அது பில்ரோத் ஹாஸ்பிட்டலாக மாறி போச்சு. அந்த பில்ரோத் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வரிசையாக வீடுகள் இருக்கும். அந்த ஒரு வீட்டில் தான் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருமணம் ஆகுவதற்கு முன்னாலே இங்கே இருந்தார். அதுக்கு பிறகு அவரை சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அகில இந்திய தலைமையிடத்திலே சொல்லி ஆந்திராவினுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அமைச்சராகவும் ஆக்குகிறார்கள். அமைச்சரானவுடன் அவருக்கு வசதி வாய்ப்புகள் பெரிய அளவில் இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். சந்திரபாபு நாயுடுக்கு இல்லை. யார் கூட அவர் இருந்தார்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குத்தம்பாக்கம் சடகோபன் நாயுடு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர். அவரோடு தான் இவர் இருந்தார். அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் இவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவி கிடைத்தது. நல்லா ஞாபகப்படுத்திங்க. சடகோபன் நாயுடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவருடைய அரவணைப்பிலே இருந்து வளர்ந்த சந்திரபாபு நாயுடு குத்தம்பாக்கம்ன்றது பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த குத்தம்பாக்கத்தில் தான் இப்போ கூட இந்த இவர் கமலஹாசன்லாம் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாரு. அந்த பிக் பாஸ் குத்தம்பாக்கத்தில் தான் நடக்குது. அதுதான் சடகோபன் நாயுடு வீடு. அங்கதான் பெரும்பாலும் இவர் சந்திரபாபு நாயுடு இருப்பார். அந்த சடகோபன் நாயுடு டெல்லி லெவலில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவராக இருந்த காரணத்தினால் டெல்லியிலே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சென்னார் ரெட்டியிடம் சொல்லி அமைச்சரானார். இவர் அமைச்சரானார் என்ற காரணத்திற்காகவே திரு என்.டி. ராமாராவ் அவர்கள் தன்னுடைய மகளை புவனேஸ்வரியை இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்.
அதன் பிறகு இந்த அமைச்சராக இருந்த நேரத்திலே முதல்வரானவுடன் திரு NT ராமாராவ் முதல்வரானவுடன் தன்னுடைய மருமகனை காங்கிரஸில் இருந்து என்னோடு வா, நீ அங்கு அமைச்சராக இருந்து பணியாற்றிய அனுபவம் உனக்கு இருக்கிறது, ஆகவே என்னோடு வா என்று சொன்னவுடன் தன்னுடைய மாமனார் மனைவியும் தன்னுடைய அப்பாவோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று சொல்லுவோம் தட்ட முடியாமல் அங்கே போகிறார். ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது அவர்களோட. பாஸ்கர் ராவ் என்பவர் திடீரென்று அந்த ஆட்சியை கவிழ்ப்பது, அந்த வரலாறுக்குள்ள போனோம்னா அது நீண்ட வரலாறு. அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, அவருடைய மனைவி இறந்து போன உடனே இன்னொரு பேராசிரியர் ஒரு அம்மையாரை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். இரண்டாவது திருமணம். அவர் குடும்பத்திலே அவருக்கு 11 பிள்ளைகள். ஒரு பிள்ளைகளுக்கு கூட அந்த இரண்டாவது திருமணம் பிடிக்கவில்லை. ஆகவே என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவை அவருடைய குடும்பத்தாரே முன்மொழிந்து முதல்வராக ஆக்கிவிடுகிறார்கள். ஆனால் முதல்வரான சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வளர்ந்தவர் இல்லையா, ரொம்ப தெளிவான சிந்தனை. காங்கிரஸ்காரனுக்கு எப்பவுமே பரந்துபட்ட பார்வை இருக்கும். நீங்க காமராஜர் இங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு விதை போட்டு போயிருக்கார். நீர்வளத்திலிருந்து, கல்வியிலிருந்து, இலவச உணவு கொடுக்கணும், எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் தமிழ்நாட்டை அப்படின்னு 1000 ஆண்டுகளுக்கு விதைவிட்டு போனதுனால அதை படித்த தமிழ்நாட்டிலிருந்து படித்த திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் போய் அந்த விதையை ஊன்றார். நான் சொல்லுவேன், காமராஜர் கொடுத்த அந்த விதையை ஆந்திராவில் கொண்டு போய் ஊன்றினார். அப்போ ஒரு பெரிய வளர்ச்சி ஒன்று ஆந்திராவுக்கு கிடைக்குது. அந்த வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்க, எந்த வருஷம்? 80களா? 80, 81. அவர் என்ன பண்றாரு, ஹைடெக் முதல்வர் என்று பெயர் எடுக்கிறார். நிறைய கணினித்துறை அப்பொழுது உள்ளே வருகிறது. வருகின்ற நேரத்திலே அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் செய்து கொண்டே வருகிறார். ராஜீவ்காந்திக்கு பிறகு அது மிகப்பெரிய ஆலமர விருட்சகமாக வளர்ந்த நேரத்திலே, மிகப்பெரிய அளவிலே அந்த நேரத்திலே திரு ராமாராவ், திரு சிரஞ்சீவி, திரு ராஜ்குமார், வீரப்பனால கடத்தப்பட்ட கன்னட நடிகர், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் போன்ற மலையாளத்தை சேர்ந்த நடிகர்கள், பிரேம் நசீர் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்துக்கு பேரே தென்னிந்திய நடிகர் சங்கம். நான் சொன்ன இத்தனை பேர்களும் அதற்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள். NT ராமாராவ் தலைவராக இருந்திருக்கார், நாகேஸ்வர ராவ் தலைவராக இருந்திருக்கார், ராஜ்குமார் தலைவராக, இந்த டி நகரில் இருக்க நடிகர் சங்கத்துக்கு இவங்கெல்லாம் தலைவராக இருந்திருக்காங்க. பிரேம் நசீர் தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னதான் அவங்கவுங்க ஒன்று எடுத்துக்கிட்டாங்க கேரளா நடிகர் சங்கம். ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் அதை இன்றைக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னிந்திய டி நகரில் இருக்குது. அந்த அளவில் நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாரா ஹில்ஸ், போயஸ் கார்டன் மாதிரி திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உருவாக்குகிறார். எங்கே இருக்குது அது? ஆந்திராவில். ஆந்திராவில் ஹைதராபாத்திலிருந்து வலது பக்கத்தில் இருக்குது. அந்த பகுதிக்கெல்லாம் நான் போயிருக்கேன். மிக மிக செல்வந்தர்கள். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார்கள் தான் மிகப்பெரிய வசதி. குறைஞ்சது 200-300 கோடியிலிருந்து 10,000 கோடி 1,00,000 கோடி வச்சிருக்கக்கூடிய அளவில் ரெட்டியார்கள் இருக்காங்க. அப்போவே இருக்காங்க. ரெட்டியாருக்கு அடுத்து கம்மார நாயுடு. கம்மார நாயுடு யாருன்னு கேட்டிங்கன்னா NT ராமாராவ். ரெட்டியார் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜசேகர ரெட்டி. நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, சிரஞ்சீவி, அவர் பல்ஜியா நாயுடு. 3 கம்யூனிட்டி தான் அங்கே முக்கியம். ரெட்டியார் நம்பர் 1, கம்மார நாயுடு 2வது, அது NT ராமாராவ் சந்திரபாபு நாயுடு கம்யூனிட்டி. சிரஞ்சீவி பல்ஜியா நாயுடு, அது 3வது கம்யூனிட்டி. இந்த 3 கம்யூனிட்டி தான் அங்கே பலமான கம்யூனிட்டி. ரெட்டியார் தான் மிக வசதியானவர்கள், அதுக்கு அடுத்தது கம்மார நாயுடு, அதுக்கு அப்பொழுது பல்ஜியா நாயுடு. இப்படி அந்த இதை மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார். பஞ்சாரா ஹில்ஸ் என்பது போயஸ் கார்டனை விட வளர்ந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. பணக்காரர்கள் எல்லாம் அந்த இடத்திலே வீடு கட்டி கொண்டு மிகப்பெரிய ஆடம்பர பங்களாக்களை கட்டி கொண்டு போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியாக பஞ்சாரா ஹில்ஸ் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆகவே பஞ்சாரா ஹில்ஸ் என்பது போயஸ் கார்டனை விட வளர்ந்துவிட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது. அதற்கு சந்திரபாபு நாயுடு, அதற்கு பின்னால் வந்த ராஜசேகர் ரெட்டி பஞ்சாரா ஹில்ஸை வளர்ப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தினார். வளர்ச்சி கொண்டு போறாங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும், எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு? ஒரு சாதாரண மண்மேடுகளாக இருந்த இடம். மலைகளா? சிறு சிறு மலைகள் இருக்கக்கூடிய இடம் தான். நீங்கள் போயஸ் கார்டன் போனீங்கன்னா சமவெளி. ஆனால் ஒரு அற்புதமான இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாரா ஹில்ஸை யார் பார்த்தாலும் விரும்புவார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கோட்டீஸ்வரர்கள் தன்னுடைய இடங்களை வாங்கி கொண்டு ஆடம்பர பங்களாக்களை கட்டி கொண்டு போய் வாழ்ந்தார்கள். அந்த இடத்தை நீங்கள் இதில் போய் பஞ்சாரா ஹில்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் வரும்.
போயஸ் கார்டனை பார்த்தாலும் வரும். போயஸ் கார்டனை விட கொஞ்சம் ஒரு மேம்பட்ட இடமாக அது தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா பணக்காரர்கள் எனக்கு தெரிந்து ஒரு 75% பேர் பஞ்சாரா ஹில்ஸில் வாழ்வதாகத்தான் நான் அறிகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ந்த இடமாக அது பஞ்சாரா ஹில்ஸ் இருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டவர்கள் காங்கிரஸ் கொஞ்சமாக அடித்தளமிட்டாலும் நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். சந்திரபாபு நாயுடு அதற்கு புள்ளியார் சுழி போட்டார். ராஜசேகர் ரெட்டி அதை முழுமையாக கட்டி முடித்தார் என்ற வரலாற்றை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஓகே, இப்போ அந்த பஞ்சாரா ஹில்ஸ் வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் அந்த இடம் அடைஞ்சது? அங்கே இல்லாததே எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லை, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அதுக்குள்ளேயே டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அதுக்குள்ளேயே கிரிக்கெட் இது இருக்குது, அதுக்குள்ளேயே மால் இருக்குது. அந்த பஞ்சாரா ஹில்ஸுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா எத்தனை மாதம் உள்ளே இருந்தாலும் ஏவையானது அத்தனையும் அங்கேருந்தே கிடைக்கும். வீட்டுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு பால் முதல் கொண்டு மிளகு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வரைக்கும் வீட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? சென்னைக்கு மிக அருகாமையிலேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. சரி, இப்போது இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள், ஒரு பிளாட் நாங்கள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட் எவ்வளோ சார்? ஒரு பிளாட் வாங்கினோன்னா குறைஞ்சது 10 கோடி ஆகும். ஒரு பிளாட்டுன்னா அது 3 பெட்ரூம் பிளாட். ஓகே ஓகே ஓகே. 10 கோடிக்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொம்பு. நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ கூட நீங்கள் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. திரு தனுஷ் அவர்கள் ஒரு படத்துக்கு இது பண்ணிட்டு பேசும்போது நாங்கள் போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவார். அதுதான் பஞ்சாரா ஹில்ஸில் வீடு வாங்கினவங்களாம் இப்படி காட்டுவாங்க. இப்போவும் அங்கே வீடு கட்டுறது, வீடு வாங்குறதுங்கிறது கௌரவமான ஒரு விஷயம். கௌரவமான விஷயம், குதிரை கொம்பு. ஏன் சார், அதான் பாலிடிக்ஸ் இருக்கா வாங்குறதுல? பாலிடிக்ஸு அதில் இருக்குது. பாலிடிக்ஸ் ரெக்கமெண்டேஷனோட கூட பல பேர் அங்கே இடம் வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன சார் பாலிடிக்ஸ்? அது பாலிடிக்ஸ்னா அரசியல்வாதிகளினுடைய ரெக்கமெண்டேஷனோட, அரசியல் யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆசையோடு அங்கே இடம் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஓகே, அது எப்படின்னா சார், இப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் அங்கே இடம் வாங்கணும், இல்லை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல இருந்தால் தான் இடம் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அது மாதிரி அங்கே இல்லை சார். இங்கே பல இடங்களில் நாம் இப்போ அரசியல் அப்படின்னு சொன்னீங்களா, அதனால நான் அது இல்லை அந்த மாதிரி அங்கே இல்லை. அந்த அரசியல் இல்லை. ஆந்திராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நீங்கள் இந்த நிலச்சீர்திருத்த வரம்பு வந்தது அன்னை இந்திரா காந்தி காலத்தில். அந்த நிலங்களை எல்லாம் எடுத்து தலித் மக்களுக்கு இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆந்திராவில் பல மாவட்டங்களுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் நான் போகும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க, ఈ నెలలంతా మాకు ఇచ్చింది ఇందిరాగాంధీ అమ్మ, ఆయనకి தான் మేము ఓటు వేస్తాము, దాంట్లో ఏం ప్రశ్న లేదు, డెఫినెట్గా వేస్తామండి, మీరు ఏం రాకూడదు, நீங்கள் ஒன்றும் வர வேணாம், நாங்கள் கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ் சின்னத்துக்கு இந்திரா காந்தி பேரை சொன்னாவே அந்த மக்கள் அழுவார்கள். அப்படி இந்திரா காந்தி மேலே ஒரு பாசமுள்ள ஆந்திர மக்கள், குறிப்பாக தலித் மக்களிடத்தில் போய் நீங்கள் இந்திரா காந்தி என்று நாளைக்கு கூட நீங்கள் ஆந்திரா பக்கம், திருப்பதி பக்கம், சத்தியவேடு பக்கம் போய் பாருங்கள், நெல்லூர் பக்கம், ரேணுகுண்டா பக்கம் போய் இந்திரா காந்தி என்ற பெயரை சொன்னால் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். ஓகே சார், இப்போது நீங்கள் சொல்கிற அந்த பஞ்சாரா ஹில்ஸ் ஆந்திராவா தெலுங்கானாவா? இப்போ ஆந்திராவில் தான் இருக்குது. ஓகே, அப்போ எல்லாமே ஒருங்கிணைந்த ஆந்திரா. அப்போ அது பிரியலை. ராஜசேகர் ரெட்டி இறக்காமல் இருந்திருந்தால் தெலுங்கானா என்ற ஒரு மாநிலம் உருவாகியே இருக்காது. ஓகே சார். ஏனென்றால் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதற்கு பின்னால் அதை கட்டுப்பாட்டு இல்லாமல் போய்விட்டதற்கு காரணம் ஆளுமை உள்ள ஒரு முதலமைச்சர் அங்கே இல்லாமல் போய்விட்டது தான் காரணம் என்பது என்னுடைய கருத்து. சந்திரபாபு நாயுடையும் சேர்த்து தான் சொல்கிறீங்க? சந்திரபாபு நாயுடையும் சேர்த்துக்கலாம். ஆனால் சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்தபோது தெலுங்கானா ஆந்திராக்குள்ளே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி இருந்தது. ஆனால் சில விஷயங்களில் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்வதிலே தயக்கமில்லை. காங்கிரஸ் தெலுங்கானா என்ற மாநிலத்தை பிரித்திருக்கக்கூடாது. பிரித்ததனால் அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கோம். ஆனால் பிரிக்காமல் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த ஆந்திராவையும் பிடித்திருக்க முடியும் என்பது என்னுடைய கணிப்பு, என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.